Hi students. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ட்ரிக்னோமெட்ரியில ஒரு 4 முக்கியமான ஃபார்முலாவை டெரைவ் பண்ணிட்டு அதுல இருந்து சம்ஸ் பார்த்திருந்தோம். என்னென்ன ஃபார்முலா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sin ஆஃப் a plus b equal to sin a cos b plus cos a sin b அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்திருந்தோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா sin ஆஃப் a minus b equal to sin a cos b மைனஸ் காஸ் ஏ சைன் பின்னு பார்த்திருந்தோம். சோ இப்ப எனக்கு கிடைச்ச இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நான் ஆட் பண்ணியிருந்தேன்னா என்ன நடந்திருக்கும் பாருங்க. சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பிளஸ் டேர்மும் இந்த மைனஸ் டேர்மும் கேன்சல் ஆயிடும். ஸோ கேன்சல் ஆகிற டேர்ம் போக மீதி என்ன இருக்குன்னு பாருங்க. 1 time and 1 time 2 times of sin A cos B ன்னு எனக்கு கிடைச்சிருக்கும். சப்போஸ் இந்த ரெண்டையும் நான் சப்ட்ராக்ட் பண்ணியிருந்தேன்னா sin A plus B மைனஸ் sin A minus B சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும், குறி மாத்தி நம்ம கழிப்போம் இல்லையா. இங்க மைனஸ் போட்டிருப்போம், இங்க பிளஸ் போட்டிருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்மும் கேன்சல் ஆயிருக்கும் பிளஸ் மைனஸ்ல இருக்கிறதுனால. cos A sin B 230 இருக்கும். ஸோ அப்ப அதை நம்ம 2 cos A sin B ன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல படிச்சோம். அந்த ரெண்டு ஃபார்முலாவை பிளஸ் பண்ணும்போது புதுசா எனக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்குது, மைனஸ் பண்ணும்போது புதுசா ஒரு ஃபார்முலா கிடைக்குது. இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, cos of a plus b equal to cos a cos b minus sin a sin b ன்னு படிச்சோம். இதுவும் போன கிளாஸ்ல நம்ம படிச்சது. இதே cos of a minus b equal to cos a cos b plus sin a sin b ன்னு படிச்சோம். இது நம்ம போன கிளாஸ்ல படிச்ச ஃபார்முலா. இதை நீங்க அப்படியே ஒரு முறை பிளஸ் பண்ணீங்கன்னா cos of a plus b plus cos of a minus b பிளஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இந்த மைனஸ் டேர்மும் இந்த பிளஸ் டேர்மும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேன்சல் ஆயிடுவாங்க. அப்படி கேன்சல் ஆனது போக மீதி பாருங்க என்ன இருக்கும், 2 தடவை cos A cos B இருக்குமா. இது ஒரு புது ஃபார்முலா. சப்போஸ் இந்த ரெண்டையும் நீங்க கழிச்சிருந்தீங்கன்னா a plus b மைனஸ் cos of a minus b நமக்கு தெரியும். நம்ம கழிக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, இங்க குறி மாத்திக்குவோம், இதை மைனஸ் ஆக்கிடுவோம், இதையும் மைனஸ் ஆக்கிடுவோம். அப்ப பார்த்தா இந்த ரெண்டு பேர் தான் கேன்சல் ஆயிருப்பாங்க, ஏன்னா பிளஸ் மைனஸ். இந்த ரெண்டு பேருமே மைனஸ்ல இருப்பாங்க. அப்படின்னா மைனஸ் 2 முறை sin A sin B ன்னு எனக்கு ஆன்சர் வந்திருக்கும். சோ ஏற்கனவே நான் லாஸ்ட் கிளாஸ்ல படிச்ச ஃபார்முலாவை பிளஸ் பண்றதுனாலையும் மைனஸ் பண்றதுனாலையும் எனக்கு 4 புது ரிசல்ட் கிடைக்குது. இதுக்கு முன்னால ஒரு 2 ரிசல்ட் பார்த்தோம், இப்போ ஒரு 2 ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ தேட் பாருங்க, இதுக்கு முன்னால எனக்கு கிடைச்சது என்ன ரிசல்ட் அப்படின்னா, sin of a plus b plus sin of a minus b equal to 2 sin a cos b. இது ஒரு ரிசல்ட். sin a plus b minus sin a minus b equal to 2 cos a sin b ஒரு ரிசல்ட். ஸோ என்னோட ஃபார்முலாவில் நான் ஆட் பண்றது மூலமா சப்ட்ராக்ட் பண்றது மூலமா 2 புது ரிசல்ட்டை நான் டெரைவ் பண்றேன். இதே பார்த்தீங்கன்னா அடுத்த 2 ஃபார்முலால இருந்து 2 புது ரிசல்ட்டை நான் கொண்டாந்துட்டேன். இது ஒரு ரிசல்ட், இது ஒரு ரிசல்ட். ஸோ தட் இப்ப எனக்கு ஒரு 4 புது ரிசல்ட் கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைச்ச ரிசல்ட் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு தடவை காமனா நம்ம எடுத்து எழுதணும்னா, இப்ப எனக்கு கிடைச்ச முடிவுகள் என்னென்ன கிடைச்சது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து sin of a plus b plus sin of a minus b equal to
2 sin A cos B கிடைச்சது ஒரு ரிசல்ட். இதே சப்ட்ராக்ட் பண்ணும்போது sin of A plus B minus sin of A minus B equal to 2 cos A sin B னு ஒரு ஆன்சர் கிடைச்சது. அதே cos of A plus B plus cos of A minus B அப்படின்னு எழுதும்போது எனக்கு 2 cos A cos B னு ஆன்சர் கிடைச்சது. இதையே cos of A plus B minus cos of A minus B அப்படின்னு எழுதும்போது எனக்கு 2 times of minus 2 times of sin A sin B கிடைச்சது. எனக்கு தேவைப்பட்டா இந்த ஒவ்வொரு RHSலயும் இருக்கிற பெருக்கல் 2 இந்த சைடு கொண்டு போய் வகுத்தல் 2ன்னு கூட நான் எழுதி காமிச்சிக்கலாம் தேவைப்பட்டா. இந்த ரிசல்ட் எல்லாத்துலயும் நான் என்ன பண்றேன்னா ஒரு சப்ஸ்டிடியூஷன் ஃபாலோ பண்றேன். என்ன சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா A plus B எங்க இருக்கோ அங்கெல்லாம் C அப்படின்னு நானா எடுத்துக்கிறேன். A minus B எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் D அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படி நான் பிரதியிடும் பொழுது இதுல இருந்து எனக்கு வெறும் A மட்டும் வேணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா C plus D by 2 ஆக இருக்கும். வெறும் B மட்டும் வேணும்னா C minus D by 2 கிடைக்கும். சோ இந்த பிரதியிடல என் கணக்குல செய்யும் போது இதே ஃபார்முலாஸ் தான் வேற மாதிரி எனக்கு கிடைக்கும். அதே நேரத்துல இந்த ரெண்டையும் இந்த சைடு கொண்டாந்து வகுத்தலாக நான் மாத்திக்கிறேன். எப்படி இந்த பக்கம் வந்தா 1 வகுத்தல் 2 sin A plus B க்கு பதிலா sin C plus sin D equal to எனக்கு sin of A க்கு பதிலா C plus D by 2 னு எழுதலாம். B க்கு பதிலா C minus D by 2 னு எழுதலாம். இப்படியும் இந்த ஃபார்முலாவை நான் புரிஞ்சுக்கலாம். அல்லது வெறும் sin C sin D மட்டும் சொல்லிட்டு sin C plus sin D அந்த ரெண்டு as usual இங்கேயே இருக்கும். 2 sin of C plus D by 2 cos C minus D by 2 னு நான் இந்த ஃபார்முலாவை எழுதலாம். என் சம்முக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்முலாஸை நான் மாத்தி மாத்தி எழுதி கத்துக்கணும். இப்படிதான் ஃபார்முலா எழுதணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. என் சம்முக்கு அந்த சம் பர்டிகுலர் இடத்துல நான் எப்படி ப்ரூவ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்முலாவை நான் மாத்த கத்துக்கணும். ஸோ இப்போ சிம்பிளா நான் ஒரே டெரிவேட்டிவா எழுதுறேன். என்னன்னா sin C plus sin D A plus B க்கு பதிலா C கொடுக்குறேன், A minus B க்கு பதிலா D கொடுக்குறேன். அப்ப 2 sin A க்கு பதிலா C plus D by 2 cos B க்கு பதிலா C minus D by 2 னு என் சம் மாறிடும். இதே அடுத்த ரெண்டாவது ஃபார்முலா பாத்தீங்கன்னா sin C minus sin D equal to 2 cos A sin B இருக்கும். cos of C plus D by 2 sin of C minus D by 2. இதே மூணாவது ஃபார்முலா பாத்தீங்கன்னா cos C plus cos D equal to 2 cos of C plus D by 2 cos of C minus D by 2. இதே நாலாவது ஃபார்முலா பாத்தீங்கன்னா cos C minus cos D equal to மைனஸ் வரும்போது ஃபார்முலாலி மைனஸ் வரும். மைனஸ் 2 sin of C plus D by 2 and sin of C minus D by 2. மொத்தம் 4 ஃபார்முலா தான். மேல எழுதின மாதிரி தேவைப்பட்டா இப்படி யோசிக்க தெரியணும், இந்த மாதிரி தேவைப்பட்டா இந்த மாதிரி யோசிக்க தெரியணும். சோ என் சம்முல இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த மாடல்ல கூட என் சம்முல தேவைப்படலாம். எந்த மாடல்ல தேவைப்பட்டாலும் எனக்கு யோசிக்க தெரியணும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலால இருந்துதான் கூட்டல் கழித்தலை உருவாக்கணும். சோ நீங்க மேல இருக்கிற இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சிருந்தா கூட போதும். அதை வச்சு நீங்க டெரைவ் பண்ணி கொண்டாந்துக்கலாம். டெரைவ் பண்ண உங்களுக்கு ஸ்பீடும் கிடைச்சிடும். இந்த ஃபார்முலாஸை ஈஸியா ஞாபகப்படுத்தவும் முடியும். சரி, இந்த 4 ஃபார்முலாஸ் பயன்படுத்தி எப்படியெல்லாம் கணக்குகள் வரும், எப்படியெல்லாம் கணக்குகள் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதுல இன்னும் சில விஷயங்கள் ஒரு ரீகால் பண்ணிக்கிட்டா நமக்கு பெட்டரா இருக்கும்.
என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல படிச்ச இன்னும் ஒரு சில ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலாஸ் கூட அல்லது அந்த ரிசல்ட் கூட நம்ம கணக்குகள்ல பயன்படுத்துவோம். அதுல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் நம்ம ப்ரீவியஸா படிச்சதுல இருந்து இருக்கக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ், கணக்குகள்ல அடிக்கடி நம்ம பயன்படுத்தக்கூடிய ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு sin of a plus b plus into sin of a minus b அப்படிங்கிற வடிவம் உங்களுக்கு வந்திருந்தா இத நான் sin squared a minus sin squared b ன்னு எழுதிக்கலாம். இது ஒரு சம்மா நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல ப்ரூவ் பண்ணியிருப்போம், ரிசல்ட்டாவும் பயன்படுத்திக்கலாம். இதே வந்து cos of a plus b into cos of a minus b ன்னு என் கணக்குல இருந்தா அதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, cos squared a minus sin squared b ன்னு எழுதலாம். இதை இன்னொரு விதமாவும் என்னால் எழுத முடியும், cos square b minus sin squared a ன்னு எழுதலாம். எனக்கு எப்படி அந்த கணக்குல ப்ரூவ் பண்றதுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி மாத்தி நான் எழுத கத்துக்கணும். இதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான ரிசல்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா sin 2a. sin 2a equal to 2 sin a cos a. அடுத்தது cos 2a. cos 2a equal to cos squared a minus sin squared a. இதை இன்னும் ரெண்டு விதமாவும் எழுதலாம், அதையும் ரீகால் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா sin 3a. sin 3a equal to 3 sin a minus 4 sin cube a. இன்னொன்னு cos 3a. cos 3a equal to 4 cos cube a minus 3 cos a. சோ இப்ப நீங்க பார்த்த இத்தனை ரிசல்ட்டையும் பயன்படுத்தி என்ன மாதிரி கணக்குகள்லாம் வரும், அந்த கணக்குகளை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கிளாஸ்ல நீங்க படிக்க போறீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஃபார்முலாவே என்ன அப்படின்னா நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா sin of 60 degree minus a into sin a into sin of 60 degree plus a equal to 1 by 4 sin 3a அப்படிங்கிறது சம்மு கிடையாது, ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஃபார்முலா. இதை ப்ரூவ் பண்ணி சொல்லி நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோமே. இப்ப ப்ரூஃப் எப்படி பண்ணணும், எல்ஹெச்எஸ் எடுத்துட்டு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்து காட்டணும். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு, sin a, அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். இது தென் sin of 60 degree minus a into sin of 60 degree plus a. இப்படி எழுதும் போது இந்த கடைசி ரெண்டு டேர்ம் மட்டும் பாருங்க. இப்பதான் நம்ம ஒரு ஃபார்முலா எழுதணும். என்ன ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா sin of a plus b into sin of a minus b வந்ததுன்னா sin squared a minus sin squared b ன்னு எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலா படி இப்ப இந்த இடத்துல என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம பார்த்த அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை sin a plus b into sin a minus b ஃபார்முலா படி எப்படி மாத்திக்கலாம், sin a into அந்த ஃபார்முலாவை கொண்டாந்து அப்ளை பண்ணனா sin squared 60 டிகிரி மைனஸ் sin squared a அப்படின்னு வந்திருக்கும். இந்த sin 60 டிகிரி இதுக்கு மதிப்பு நமக்கு தெரியணும். ஏற்கனவே இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்திருக்கோம். sin 60னா √3/2. ஆனா இங்க sin squared இருக்கு அப்படின்னா அந்த மதிப்பை வந்து நம்ம வர்க்கப்படுத்தணும். √3/2 நீங்க வர்க்கப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது 3/4 கிடைக்கும். மைனஸ் sin squared a இருக்கு. இப்ப இதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க, 4ஆல கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன வரும், sin a into 3 minus 4 sin squared a by 4 கிடைக்கும். இந்த by 4 தனியா பொதுவா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அந்த by 4 நான் வெளியே கொண்டு போயிட்டேன்னா 1/4 into இந்த sin a கொண்டு போய் உள்ள ஒவ்வொரு இடத்துலயும் பெருக்குங்க. அப்ப என்ன வரும்னா 3 sin a
minus 4 sin cube a கிடைக்கும். So இப்ப கிடைச்ச இந்த bracket again ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா sin 3a ஃபார்முலா. sin 3a. So இதுதான் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். நான் ஆன்சரை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். இப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஐடென்டிட்டி ரிசல்ட்டை பயன்படுத்தி ஒரு கணக்கை ப்ரூவ் பண்றோம் அப்படிங்கிறத கத்துக்கிறோம். இதே மாதிரி இதே மாடல்ல இன்னும் என்னெல்லாம் நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க என்ன பாத்தீங்களோ இதே டெக்னிக்கை பயன்படுத்தி இப்ப நம்ம பார்த்த டெக்னிக் என்ன, sin of 60 degree minus a into sin a into sin of 60 degree plus a ன்னு பார்த்தோமா, இதனோட ஆன்சர் என்ன கிடைச்சது, 1/4 sin 3a கிடைச்சதா. இதே மாதிரி காசுக்கும் ஒரு ஃபார்முலா நம்மளால சொல்ல முடியும். cos of 60 degree minus a into cos a into cos of 60 degree plus a equal to 1/4 cos 3a ன்னு சொல்லலாம். இது ஒரு ரிசல்ட். எனக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி எழுதவும் நான் கத்துக்கணும். அடுத்தது tan of 60 degree minus a tan a tan of 60 degree plus a அப்படின்னு இருந்தால் இத tan 3a ன்னு எழுதலாம். ரொம்ப கவனமா இதை கவனிக்கணும். மொத ரெண்டுக்கும் 1/4 வரும், டேனுக்கு மட்டும் நமக்கு 1/4 வராது. இந்த 3 ரிசல்ட்டையும் பயன்படுத்தி நீங்க கணக்குகளை செய்ய கத்துக்க போறோம். இதுலயும் கணக்குகள் வரும். ஒரு கணக்கை பார்த்தோம் இந்த ஃபார்முலா என்னால அங்க அப்ளை பண்ண முடியுமாங்கிற புரிதல் தான் இந்த பயிற்சி. இப்படி எல்லாம் ஃபார்முலாஸ் இருக்கு, இப்படி எல்லாம் கணக்கு வர வாய்ப்பு இருக்குங்கிறத வேகமாக என்னால புரிஞ்சு கொண்டு வர முடியணும். சரி, ஓகே. இப்ப இதுல ஒரு மாடல் கணக்கு நம்ம பார்க்கிறோம். என்ன கொஸ்டின் அப்படின்னா, சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. யார, sin 40 டிகிரி cos 30 டிகிரி. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? cos 30 டிகிரி எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? ஆக்சுவலி இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணணும், இது என்ன ஃபார்முலா வடிவத்தில் இருக்குங்கிறதா விஷயம். இதை பார்க்கும்போது எனக்கு sin a cos b அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கு. sin a cos b ன்னு இருந்தா என்ன ஃபார்முலா வரும்? 1/2. ஏன்னா நம்ம ஃபார்முலா படிக்கும் போது இந்த இடத்துல 2 படிச்சிருப்போம். அந்த 2 வந்து இங்க வந்ததா நம்ம நினைச்சுக்கணும். அந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா நம்ம டெரைவ் பண்ணும்போது sin a cos b அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை நம்ம டெரைவ் பண்ணி காமிச்சோம். பாருங்க, 2 sin a cos b ன்னு படிச்சிருக்கோம் ஃபார்முலா. ஈக்குவல் டு sin a plus b plus sin a minus b தான் ஃபார்முலா. அந்த 2வை நம்ம டிவைடுக்கு கொண்டு போய்க்கிறோம். so that எனக்கு என்ன கிடைக்குது, sin of a plus b plus sin of a minus b. இதுதான் sin a cos b கான ஃபார்முலா. so just நான் என்ன பண்ண புரிஞ்சுக்கிறேன், a அப்படிங்கிற இடத்துல 40 டிகிரி இருக்கு, bங்கிற இடத்துல 40 டிகிரி இருக்கு. அப்படின்னா இந்த கணக்குக்கு தேவையான ஆன்சர் என்னவா இருக்கும்? ஈக்குவல் டு 1/2 sin of a plus b அப்படின்னா 40 30 பிளஸ் பண்ணீங்கன்னா 70 டிகிரி பிளஸ் sin a minus b 40 minus 30 போட்டீங்கன்னா 10 டிகிரி கிடைக்கும். so that எனக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு. இதுக்கான ஆன்சர் இதான், சிம்பிளிஃபை பண்ற ஆன்சர். சம் முடிஞ்சது. இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கணும். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, cos 110 டிகிரி sin 55 டிகிரி. இப்ப இதை பார்த்தோன்னு எனக்கு என்ன தோணணும், இந்த இடத்துல என்ன ஃபார்முலா இருக்கு பாக்கறதுக்கு, cos a sin b அப்படிங்கிற வடிவம் இருக்கு. இதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா 1/2 sin of a plus b minus sin of a minus b தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படி ஒப்பிட்டு பார்த்தோம்னா a அப்படிங்கிற இடத்துல 110 டிகிரி இருக்கு, bங்கிற இடத்துல 55 டிகிரி இருக்கு. சோ கொண்டாந்து நீங்க அந்த வேல்யூஸ் எல்லாம் இங்க அப்ளை பண்ணீங்கன்னா 1/2 sin of first a plus b அப்படின்னா 110யும் 55யும் கூட்டினா எனக்கு 165 டிகிரி கிடைக்கும்.
மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. 110 55 கழிச்சிங்கன்னா 55 டிகிரி கிடைக்கும். இது எனக்கு தேவையான ஆன்சர். ஸோ ஜஸ்ட் எனக்கு என்ன ஃபார்முலா தெரியுமோ அதை பயன்படுத்தி ஒரு கணக்கோட தீர்வை நான் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இதே மாடல்ல இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். சைன் எக்ஸ் பை 2 காஸ் ஆஃப் 3x by 2. ஒரு கொஸ்டினை பார்த்தனதுமே நான் உணர வேண்டியது அந்த இடத்துல நான் அப்ளை பண்ண போற ஃபார்முலா. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? sin a cos b வடிவத்தில் இருக்கா? sin a cos b வந்தா என்ன ஆன்சரு? 1/2 sin of a plus b plus sin of a minus b. இதுதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் நான் கத்துக்கிறது என் கணக்கை பார்த்ததும் அந்த இடத்துல என்ன ஃபார்முலா இருக்குங்கிற புரிதல. இப்ப இந்த ஃபார்முலாவை நான் கொண்டு வந்து அப்ளை பண்ணும் பொழுது என் கணக்கு எப்படி மாறுது? சைன், இப்ப நான் என்ன தெரிஞ்சுக்கணும்? ஏ அப்படிங்கிற இடத்துல ஏங்கிற இடத்துல எக்ஸ் பை 2 இருக்கு, பிங்கிற இடத்துல 3x by 2 இருக்கு. கொண்டாந்து இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 1/2 sin of, இது பாருங்க, ஒரு x by 2, இது 3x by 2. அப்போ 1 plus 3 4x by 2ன்னு எனக்கு வந்திருக்கும். பிளஸ் அடுத்து பாருங்க a minus b வரும். அப்படின்னா ஏங்கிற இடத்துல 1 மைனஸ் பிங்கிற இடத்துல 3 இருக்கு. 1 மைனஸ் 3ன்னு போடும்போது உங்களுக்கு மைனஸ் 2x by 2ன்னு ஆன்சர் வந்திருக்கும். அப்படி எழுதும்போது இந்த 2 பாருங்க கேன்சல் ஆயிடும். 2 தடவை கேன்சல் ஆகும். இங்க 2 தான் கரெக்டா இருக்கு. 2 கேன்சல் ஆயிடும். இப்ப 1/2 இங்க பாருங்க மீதி என்ன இருக்குன்னா sin 2x இருக்கு. இங்க சைன்குள்ள மைனஸ் இருக்கு. sin of minus theta. sin of minus theta. சைன்ல மைனஸ் வந்தா மைனஸ் sin theta ஆன்சர் வரும்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். அப்ப அதன்படி மைனஸ் முன்னால வந்துடும், sin xன்னு வரும். இது எனக்கு தேவையான ஆன்சர். ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணினா என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுதுன்னா ஒரே ஸ்டெப்ல என்னோட கணக்கு முடிச்சிடும். எக்ஸாம்பிள் 3.36 பார்க்க போறோம். ஒரு ப்ரூவ் தட் கொஸ்டின் என்னன்னா cos 36 டிகிரி, cos 72 டிகிரி, cos 108 டிகிரி, cos 144 டிகிரி ஈக்குவல் டு 1/16 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த cos 36 நான் எதுவுமே பண்ணல. இந்த 2 பேத்த மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஏன் இந்த 2 பேத்த மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் இப்ப இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற cos 36 அப்படியே எழுதிக்கிறேன். அதுல எந்த மாற்றம் இல்லை. இந்த 72 நான் cos ஆஃப் 90 டிகிரி கழித்தல் 18 டிகிரின்னு சொல்றேன். 90ல 18 போச்சுன்னா எனக்கு 72 கிடைக்கும். இதே 108 டிகிரி அப்படிங்கிறத cos ஆஃப் 90 டிகிரி பிளஸ் 18 டிகிரின்னு எழுதுறேன். ஏன்னா 90 18 கூட்டிங்கன்னா 108 கிடைக்கும். இதே cos 144 டிகிரி அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன்? cos ஆஃப் 180 டிகிரி மைனஸ் 36 டிகிரின்னு எழுதியிருக்கேன். இதுல இந்த 2 பேர் மட்டும் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருப்பாங்க? cos ஆஃப் a plus b into cos of a minus bங்கிற வடிவத்தில் இருப்பாங்க. இந்த 2 பேரும் பாக்குறதுக்கு cos of a plus b into cos of a minus bங்கிற வடிவத்தில் இருப்பாங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன? நாம இப்பதான் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கடந்து வந்தோம். அப்படிலாம் ஒரு ஃபார்முலா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, cos of a plus b into cos of a minus b அப்படின்னா cos squared a minus sin squared b ன்னு எழுதலாம். தேவைப்பட்டா cos squared b minus sin squared a ன்னு எழுதலாம். எப்படி வேணா எழுதிக்கலாம். ஸோ இதுல நான் ஃபர்ஸ்ட் டைப்ல இருக்கிற ஃபார்முலாவை எழுத போறேன். அதாவது cos squared a minus sin squared b அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் எழுதுறேன். ஸோ தட் இந்த cos 36 டிகிரி அப்படியே இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்த பிராக்கெட் முழுவதும் சேர்ந்து என்ன ஆகுது? cos squared a, அப்படின்னா cos squared 90 டிகிரி மைனஸ் sin squared 18 டிகிரி அப்படின்னு வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா cos
180 மைனஸ் தீட்டா இந்த இடம். எனக்கு ஃபார்முலா ஒன்று தெரியும். காஸ் 180 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ் தீட்டாவுக்கு சமம்னு ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன். அதன்படி இது மைனஸ் காஸ் 36 டிகிரிக்கு சமமாக மாறிடும். இதுல இந்த காஸ் 36 டிகிரி இங்கேயும் பாருங்க காஸ் 36 டிகிரி 2 தட்டி இருக்கும். காஸ் 36 ஒரு மைனஸ் கூட இருக்கு. காஸ் ஸ்கொயர் 36 டிகிரி வந்துடும். அடுத்தது காஸ் 90 டிகிரினா மதிப்பு 0. அதனால இதை விட்டுறலாம். மீதி பாத்தீங்கன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் 18 டிகிரின்னு இருக்கும். இதுல இந்த மைனஸ் பெருக்கும் போது நமக்கு கேன்சல் ஆயிடும். இதுல இந்த காஸ் 36 டிகிரிங்கிறது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதனோட மதிப்பு √5 + 1/4. அது இல்லாம த ஹோல் ஸ்கொயர்டு இருக்கு. இதனோட மதிப்பு பாத்தீங்கன்னா சைன் 18 டிகிரிங்கிறது √5 - 1/4ன்னு ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல கண்டுபிடிச்சிருக்கோம். அதுபடி இது நீங்க ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா a + b த ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது வந்து 5, 2ab 2√5 + b ஸ்கொயர்னா 1/16 வரும். இங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5 - 2√5 + b ஸ்கொயர்டுங்கிறது 1/16 கிடைச்சிருக்கும். எகைன் இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 + 2√5/16 6 - 2√5/16 கிடைச்சிருக்கும். இது முழுவதும் 2 டேபிள்ல அடிச்சிடலாம். இது 3 2s are 1 2 8 டைம்ஸ் கேன்சல் ஆகும். இது 3 2s are இது 1 டைம், இது 8 டைம்ஸ் உங்களுக்கு கேன்சல் ஆயிருக்கும். இப்ப இதுல நியூமரேட்டர் பாருங்க, பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? a + b × a - bங்கிற வடிவத்துல இருக்கும் நியூமரேட்டர். அப்படின்னா இதை a ஸ்கொயர் - b ஸ்கொயர்னு எழுதலாமா? 3 ஸ்கொயர் - √5 ஸ்கொயர்னு வந்துடும் அந்த இடம். by 8 × 8 இருக்கும். 3 ஸ்கொயர்னா 9 - 5/8 × 8 4 divided by 8 × 8ன்னு வந்திருக்கும். இது 1 டைமும் இது 2 டைமும் கேன்சல் ஆயிடும். ஸோ தேட் எனக்கு மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/16 ஆன்சர் மீதி இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எழுதுன சைன் 18 டிகிரியோட மதிப்பும் காஸ் 36 டிகிரியோட மதிப்பும் இது ஃப்ரீக்வெண்டா வரும். அதனால இந்த மதிப்புகளை நம்ம மெமரியில வச்சிருக்கணுங்கிறதும் இந்த இடத்துல முக்கியம். அது போக நம்ம எந்தெந்த ஐடென்டிட்டி எல்லாம் இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறோம் கணக்கை சால்வ் பண்றதுக்காக அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். இதே மாடல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் சம் பார்க்குறோம். நம்ம எக்ஸாம்பிள் 3.38 பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 3.38 இதுல என்னென்ன ஐடென்டிட்டி எல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு கத்துக்கிறோம். கொஸ்டின் என்னன்னா, இது ஒரு ப்ரூவ் இட் சம். காஸ் 10 டிகிரி, காஸ் 30 டிகிரி, காஸ் 50 டிகிரி, காஸ் 70 டிகிரி, இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு. இதுல இந்த காஸ் 30 டிகிரிக்கு எனக்கு மதிப்பு தெரியும். அதனால நான் என்ன பண்ணிடுறேன், அந்த காஸ் 30 டிகிரி அப்படிங்கிறத நான் வெளியே எடுத்துறேன். மீதி என்ன இருக்கும்? காஸ் 30 டிகிரி எனக்கு தெரிஞ்ச மதிப்பு, அதை நான் வெளியே எடுத்துறேன். மீதி என்ன இருக்கும்? காஸ் 10 டிகிரி இருக்கும், காஸ் 50 டிகிரி இருக்கும், காஸ் 70 டிகிரி இருக்கும். இதுல இந்த காஸ் 30 டிகிரியோட மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா √3/2. தென் இந்த காஸ் 10 நடுவில் எழுதிக்கிறேன், காஸ் 10 டிகிரி. மீதி என்ன இருக்கு உங்களுக்கு? காஸ் 50 இருக்கா? அத காஸ் 60 டிகிரி -10 டிகிரின்னு எழுதுறேன். இந்த பக்கம் பாருங்க காஸ் 70 இருக்கும், காஸ் 60 டிகிரி +10 டிகிரின்னு எழுதுறேன். ஏன் சார் இப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா, இது இப்ப பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? காஸ் a - 60 - a காஸ் a காஸ் 60 + aங்கிற வடிவத்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டே நம்ம பார்த்தோம். அப்படி இருந்தா ஸோ இந்த இடத்துல என்ன ரிசல்ட் வந்திருக்கு எனக்கு? காஸ் ஆஃப் 60 - a, இந்த இடத்துல பாருங்க காஸ் ஆஃப் 60 - a காஸ் a காஸ் ஆஃப் 60 + a = 1/4 காஸ் a சொல்லியிருக்கோமா? அதே ஃபார்முலாவை தான் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போறோம். இதுல முக்கியமான விஷயம் 60 தான் வரணும், அது ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் கவனமா நம்ம இருக்கணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, காஸ் 60 -
ஏங்கிறதுக்கு பதிலா 10 இருக்கு. இது என்னன்னு எழுதலாம்? 1/4 cos 3a. 3a. ஏன்னா 10 டிகிரி. இந்த இடத்துல நடுவுல என்ன இருக்கோ அதான் a. நடுவுல பாருங்க 10 தானே இருக்கு. அதனால 3 × 10 cos 30 வந்துரும். cos 30 டிகிரிக்கு இப்பதான் நம்ம மதிப்பு சொன்னோம். cos 30 டிகிரியோட மதிப்பு எவ்வளவுன்னா √3/2. √3/2 into 1/4 into √3/2. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு √3 into √3 நியூமரேட்டர்ல 3 ஆயிடும். டினாமினேட்டர்ல இருக்க நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 16 கிடைக்கும். இது எனக்கு தேவையான ஆன்சர். நான் ஜஸ்ட் வந்து எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஐடென்டிட்டிஸை பயன்படுத்தி என்னோட சம்முக்கான ஆன்சரை நான் கொண்டாந்து காமிச்சிட்டேன். தென் இதே மாதிரி எக்ஸசைஸ்ல ஒரு சம் நம்ம பார்க்க போறோம். கொஷின் நம்பர் 3. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா sin 12 டிகிரி, sin 48 டிகிரி, sin 54 டிகிரி ஈக்குவல் டு 1/8 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கொஷினை பார்த்தணும் முதல்ல நம்ம கத்துக்க வேண்டியது இங்க நான் எந்த மாதிரி ஃபார்முலாவை பயன்படுத்த போறேன் அப்படிங்கிற புரிதல் தான். இந்த சம்ல பாத்தீங்கன்னா இங்க பார்க்கும்போது 48 12 கூட்டினா 60 வரும். 60ங்கிற டிகிரியோட மதிப்பு எனக்கு ஆல்ரெடி தெரியும். எனக்கு தெரிஞ்ச மதிப்புல ஒண்ணு இது. இதுல ஒரு விஷயம் இருக்கு. அதனால இந்த ரெண்டு பேத்தையும் ஒன்னா சேர்த்த போறேன். இந்த sin 54 நான் ப்ரூவ் பண்ணும்போது தனியா எடுத்துக்க போறேன். என்னோட ப்ரூஃப்ல என்ன பண்றேன் அப்படின்னா sin 54 தனியா எடுத்துட்டு வந்துட்டு மீதி இருக்கிற sin 48 12 ஒன்னா சேர்த்துறேன். அதுல பெரிய நம்பரை எப்பயுமே முன்னால எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப இதை பார்த்தனதுமே இந்த இடத்துல என்னால என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்? இது பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? sin a sin b வடிவத்துல இருக்கு. sin a sin b அப்படின்னு இருந்திருந்தால் இதுக்கான ஃபார்முலா என்னன்னா -1/2 into cos of a plus b minus cos of a minus b இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தான் நீங்க இங்க அப்ளை பண்ண போறீங்க. அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா என்ன புரிஞ்சுக்கணும்? ஏங்கிற இடத்துல 48 இருக்கு, பிங்கிற இடத்துல 2 இருக்கு. ஸோ தட் இப்ப இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணியிருந்தேன்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா அதே நேரத்துல sin 54 நான் என்ன பண்றேன் 90 டிகிரி -36ன்னு மாத்திக்கிட்டேன். இங்க -1/2 cos of a plus b இந்த ரெண்டு பேத்தையும் பிளஸ் பண்ணீங்கன்னா 48 12 பிளஸ் பண்ணா 60 டிகிரி மைனஸ் 48 12 கழிச்சிங்கன்னா 36 டிகிரி cos of 36 டிகிரின்னு வந்திருக்கும். இப்ப இதுல இங்க பாருங்க sin 90 minus தீட்டாங்கிற வடிவம் இருக்கா? sin 90 minus தீட்டாவை cos தீட்டான்னு சொல்லணும். cos 36 டிகிரி இங்க என்ன இருக்கு -1/2 cos 60 டிகிரி அப்படின்னா மதிப்பு 1/2 மைனஸ் cos 36 டிகிரின்னு இருக்கு. இதுல நீங்க என்ன பண்றீங்க இந்த மைனஸால உள்ள கொண்டு போய் பெருக்கிடுறீங்க. மைனஸ் உள்ள போகும்போது இதுல முக்கியமான விஷயம் இந்த ரெண்டு பேத்தையுமே உள்ள கொண்டு போய் நான் பெருக்கிறேன். இங்க வரும்போது என்ன நடக்கும்னா -1/2 into 1/2 1/4 அது இல்லாம ஒரு cos 36 டிகிரி சேரும். இங்க கொண்டாந்து பெருக்கும் போது பாத்தீங்கன்னா ரெண்டு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் ஆயிடும். 1/2 ஒரு cos 36 டிகிரி ரெண்டு தட்டி வர்றதுனால cos ஸ்கொயர் 36 டிகிரின்னு வந்துடும். இதுல cos 36 டிகிரிக்கு என்ன மதிப்புங்கிறத நான் ஏற்கனவே ஒரு சம்ல சொன்னேன், ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கொண்டாந்து இப்ப நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணியிருந்தோம்னா அந்த மதிப்புகளை பிரதியிட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா இப்ப இருக்கிற ஸ்டெப்பு -1/4 cos 36 டிகிரி √5 + 1/4 இதுதான் அதனோட மதிப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா +1/2 cos ஸ்கொயர்டு 36 டிகிரி. cos 36 டிகிரி அப்படின்னா மதிப்பு √5 + 1/4 அதுக்கு ஸ்கொயர்டு இருக்கிறதுனால இங்கேயும் ஸ்கொயர்டு வந்திருக்கும். -1/4 இங்க √5 + 1/4 இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1/2 இது a plus b whole square ஃபார்முலா படி a squared plus 2ab plus b square இப்படி வரும் by 4 square 16. இதுல பாத்தீங்கன்னா இந்த -1 உள்ள பெருக்கும் போது -√5 -1ன்னு வந்திருக்கும் by 4 × 4 16 ஆக மாறி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 1/2 5 + 1 மொத்தமா 6 பிளஸ் ஒரு 2√5 by 16 இருக்கு. இப்ப டினாமினேட்டர்ல பாருங்க இங்க டிவைடட் பை 2 இருக்கு.
இந்த 2 டேபிள் இங்க பொதுவா எல்லா இடத்துலயும் கேன்சல் பண்ணும். இப்படி ஆன்சர் வந்திருக்கும். இப்ப நீங்க கொண்டு வந்த ஆன்சர்ல பாருங்க டிவைடட் பை 16 பொதுவா இருக்கும். டிவைடட் பை 16 பொதுவா இருக்கும். -√5 -1 +3 +√5 மீதி இருக்கு. இதுல இந்த √5யும் -√5யும் கேன்சல் ஆயிடும். 3 - 1 சொல்லும்போது உங்களுக்கு 2/16 மீதி கிடைக்கும். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மீதி வந்து 1/8 கிடைச்சிருக்கும். இது நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் இந்த இடத்துல. இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ்ல சம் நம்பர் 7 பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 3.6ல இருந்து சம் நம்பர் 7 பார்க்கிறோம். இன்னொரு ப்ரூவ் தட் சம். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா sin x plus sin 2x plus sin 3x equal to sin 2x plus 1 plus 2 cos x என நிறுவுக அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதை ப்ரூவ் பண்ணும்போது நான் என்ன பண்றேன், LHS ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இப்போ LHSக்கும் RHSக்கும் பாருங்க sin 2x ரெண்டு பக்கம் இருக்கு. அதனால நான் ப்ரூவ் பண்ண எடுக்கும் போது என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர்ல வர்ற sin 2x தனியா எடுத்துக்கிறேன். மீதி ரெண்டு டேர்மையும் ஒரு தனி பிராக்கெட்ல சேர்த்துக்கிறேன். அதுல எழுதும் போது எப்பயுமே பெரிய நம்பரை முன்னால் எழுதிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது, எந்த ஃபார்முலா மாதிரி தெரியுது? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராக்கெட்டுக்குள்ள sin 3x sin xன்னு இருக்கு இல்லையா, அது பாக்குறதுக்கு sin c plus sin dங்கிற வடிவத்துல இருக்கும். sin c plus sin d அப்படின்னு இருந்தால் இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நம்மளோட ஃபார்முலாவை ஏபிலையும் புரிஞ்சுக்க தெரியணும், தேவைப்படும் பொழுது சிடிலையும் புரிஞ்சுக்க தெரியணும். இதனோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 sin c plus d by 2 into cos c minus d by 2. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலால நீங்க ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்க, cக்கு பதிலா 3xனும் dக்கு பதிலா 1xனு கொடுக்க போறீங்க. அப்படி நான் கொடுத்திருந்தேன்னா 2 sin c plus d 3x plus 1x மொத்தமா 4x வந்திருக்கும், பை ஒரு 2 இருக்கு. அடுத்து cos c minus d 3x minus 1x 2x by 2னு ஆன்சர் வந்திருக்கும். இந்த இதுல பாருங்க ஒரு 2 கேன்சல் ஆயிடும், ஒரு 2 கேன்சல் ஆயிடும். இப்ப கிடைச்ச ஆன்சர்ல பாருங்க sin 2x ரெண்டு இடத்துலயும் பொதுவா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்லயும் sin 2x இருக்கு, செகண்ட் பார்ட்லயும் sin 2x இருக்கு. அதை வெளியே எடுத்துட்டீங்கன்னா இங்க மீதி 1 இருக்கும். இந்த இடத்துல மீதி பாத்தீங்கன்னா 2 cos x இருக்கும். இதுதான் நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர். ஜஸ்ட் ஒரே ஒரு முறை இந்த ஃபார்முலாவை பயன்படுத்துவது மூலமா இந்த ஆன்சரை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம். என்ன அப்படின்னா பெரும்பாலும் ஏபிங்கிற ஃபார்முலாவை வச்சு நான் சம் செய்யணுமா, சிடிங்கிற ஃபார்முலா வச்சு செய்யணுமாங்கிறத வேகமா என் சம்மில் இருந்து உணர்றது தான் கொஸ்டின்ல ரொம்ப முக்கியமான விஷயம். இதே எக்ஸசைஸ்ல 9th சம் பார்த்தோம்னா இது ஒரு ப்ரூவ் தட் கொஸ்டின். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1 plus cos 2x plus cos 4x cos 4x plus cos 6x equal to 4 cos x cos 2x cos 3x அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை ப்ரூவ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், LHS எடுத்துக்கிறேன். LHSல என்ன இருக்கு, 1 plus cos 2x plus cos 4x plus cos 6x இருக்கா. இத again என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன்னு தான் யோசிக்கணும். ஆனா ஆன்சர் பாக்குறேன், ஆன்சர்ல எல்லாமே மல்டிப்ளைல வர டேர்ம் தான் இருக்கு, இந்த ஒண்ணு வரவே இல்லை என் ஆன்சர்ல. அதனால நான் என்ன பண்றேன், இந்த 1 அப்படிங்கிறத cos 0xன்னு மாத்திக்கிறேன். ஏன்னா cos 0னா மதிப்பு 1. என் சம்ல எல்லாமே எக்ஸ்ல இருக்கிறதுனால இதையும் எக்ஸுக்கு மாத்துறதுக்காக, ஏன்னா ஆன்சர்ல 1 வரல, அதனால இதையும் நான் என்ன பண்ணிட்டேன் 0xன்னு பேர் மாத்திக்கிட்டேன். அப்படி மாத்திக்கிட்டு இதுல நான் என்ன பண்றேன், cos 0x ரெண்டாவது டேர்மா எழுதிக்கிறேன். cos 2x cos 0x, அந்த 1ங்கிறதா 0x மாறிடுச்சு. இந்த ரெண்டு பேர் பாருங்க 4 6 4 6ல cos 6x ஃபர்ஸ்ட் எழுதிட்டு பெரிய நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு சின்ன நம்பரை ரெண்டாவது எழுதுறேன்.
சோ இந்த இடத்துல என்ன ஃபார்முலா வர்ற மாதிரி தெரியுது பார்த்தா cos c plus cos d அப்படிங்கிற வடிவம் தெரியுதா cos c plus cos d அப்படின்னு வந்திருந்தா இதுக்கான ஃபார்முலா என்னன்னா 2 cos c plus d by 2 addition by 2 cos c minus d by 2 subtraction by 2 இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை இப்ப என் கணக்குல நான் பயன்படுத்தி இருந்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் 2 cos இதுதான் இங்க இருக்கிற c இதுதான் இங்க இருக்கிற d ரெண்டு நம்பர் பாருங்களேன் இது 2 இது 0 ரெண்டு பேத்தையும் பிளஸ் பண்ணுங்க 2 plus 0 னா எவ்வளவு வரும் 2 தான் கிடைக்கும் அப்ப 2x by 2 தான் கிடைக்கும் cos subtraction 2 minus 0 அப்பையும் அதே 2x தான் எனக்கு கிடைச்சிருக்கும் plus again இந்த இடத்துல ஃபார்முலா இதுதான் c இதுதான் d 6 4 ஞாபகம் வச்சுக்கங்க 2 cos 6 plus 4 10x by 2 னு கிடைச்சிருக்கும் 6 minus 4 2x by 2 னு கிடைச்சிருக்கும் ஒரு தடவை கூட்டுறோம் ஒரு தடவை கழிக்கிறோம் அவ்வளவுதான் விஷயம் இப்போ இந்த 2 டேபிளால இங்க டிவைட் பண்ணும்போது பாருங்க 2 cos x again cos x இங்க பாருங்க 2 டேபிளால டிவைட் பண்ணும்போது 2 cos 5x cos x கிடைச்சிருக்கும் இப்போ ரெண்டு இடத்துலயும் பாருங்க 2 cos x பொதுவா இருக்கு 2 cos x வெளியே எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க 2 cos x போக ஒரு cos x இருக்கும் 2 cos x போக ஒரு cos 5x இருக்கும் அந்த பெரிய நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க cos 5x முன்னால இருக்கிற cos x பின்னால எழுதிக்கங்க again இந்த இடத்துல என்ன ஃபார்முலா தான் எனக்கு வருது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க 2 cos x வெளியே இருக்குது இந்த பிராக்கெட்டுக்குள்ள திரும்ப எனக்கு cos c plus cos d தான் வருது ஆன்சர் எப்படி எழுதணும்னு சொன்னா 2 cos ஒரு தடவை கூட்டணும் 5 1ன்னு இருக்கும் கூட்டினீங்கன்னா 6x by 2 5 2 1ன்னு இருக்கும் கழிச்சீங்கன்னா cos 4x by 2 கிடைச்சிரும் இத 2 டேபிளால இப்ப டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு வெளியே ஒரு 2 இருக்கு உள்ள ஒரு 2 இருக்கு ரெண்டும் சேர்ந்து மொத்தமா 4 ஆயிடும் 4 cos x அடுத்து 2ஆல வகுத்திட்டீங்கன்னா cos 3x அடுத்து 2ஆல வகுத்திட்டீங்கன்னா cos 2x ன்னு ஆன்சர் வந்திருக்கும் இத வரிசையா எழுதுனீங்கன்னா நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் நமக்கு கிடைச்சிருச்சு சோ இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல என்ன ஃபார்முலாவை பயன்படுத்த போறேன் இல்ல எந்த ஃபார்முலாவை பயன்படுத்தினா எனக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும் இதுதான் விஷயம் இதை கத்துக்கிட்டோம்னாலே இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே சுலபமா தான் எல்லாத்துக்குமே இருக்கும்